Taste the Daily. தமிழகத்தில் ஸ்டாலினின் குடும்ப ஆதிக்கம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அம்மா ஆட்சி மலர மதுரையில் 100 நாட்களில் 100 கோயிலில் சிறப்பு பிரார்த்தனையோடு கிராம அன்னதான திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி கீழக்கோட்டை பகுதியில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக கீழக்கோட்டை காளியம்மன் கோயிலில் கழக நிர்வாகிகளுடன் ஆர்.பி. உதயகுமார் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன், ஒன்றிய செயலாளர் அன்பழகன், மீனவரணி மாவட்ட செயலாளர் சரவணபாண்டி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் உரையாற்றிய ஆர்.பி. உதயகுமார் 15 ஆண்டுகள் ஆட்சி தொடரும் என ஸ்டாலின் கூறியிருப்பது அவரது பேராசை என விமர்சனம் செய்தார். 2031 2036 15 ஆண்டுகள் தொடர வேண்டும் ஆட்சி என்று பேராசை ஒரு மனிதன் ஆசைப்படலாம், ஆனால் பேராசை படக்கூடாது. ஆக 15 ஆண்டுகள் தொடரும் என்று நீலகிரியிலே பேட்டி கொடுத்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, 15 ஆண்டுகள் ஆட்சி தொடராது. நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு. ஸ்டாலினுடைய குடும்ப ஆதிக்கம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு எல்லையே இல்லை. பொருளாதாரத்திலே, சினிமா துறையிலே, ரியல் எஸ்டேட் துறையிலே, விண்வெளி துறையிலே எதற்கும் இன்றைக்கு எல்லை இல்லாது இன்றைக்கு உச்ச நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது.